இவங்களுடைய திட்டம் என்ன 100 நாள் நம்ம ஒரு சாதனை படைச்சு சொல்லணும். அதுக்கு 1 லட்சம் கோடி கொண்டு வந்துட்டாரு விஜய், அவர் வந்ததுமே வந்துருச்சு அப்படின்ற ஒரு உருட்டணும். அதுக்கு நம்ம என்ன போனோம், அதுக்கு என்ன நிறுவனம் முடியுமோ அத்தனையும் கூப்பிட்டு வச்சு எம்ஓயு சைன் பண்ணுவோம். எம்ஓயு சைன் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இல்லையா, இதில் சுமார் 80% வராது. நீங்கள் கூப்பிட்டு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கேட்டீங்க இதில் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் கம்பெனி ஒன்று இருக்குது. அந்த நிறுவனத்தோட பேர் TABP அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு 200 கோடி முதலீடு பண்ண போகிறதா விஜய் அவர்கள் தன்னுடைய அறிக்கையை சொல்கிறாரு. கொடுமை என்ன, அந்த ஸ்நாக்ஸ் தயாரிக்கூடிய நிறுவனம் இல்லையா, அந்த நிறுவனத்தோட ஒட்டுமொத்த வேல்யூவே 200 கோடி தான். அந்த நிறுவனம் வந்து 200 கோடி தான் இங்கே முதலீடு பண்ண போகுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னா, இவங்க தேடி பிடிச்சி எந்த நிறுவனமோ இவங்களுக்கு தெரிஞ்ச நிறுவனம் இல்லையா, நாங்கள் MOU சைன் பண்ணுங்க. உங்களை யாரும் ஆரம்பிக்க சொன்னால், உங்களை ஆரம்பிக்க சொல்லி யாரும் கேட்கல. MOU சைன் பண்ணால் நீங்கள் ஆரம்பிக்கிறதா கட்டாயம் இருக்கா என்ன, சும்மா எங்கள் அரசாங்கத்தோட சைன் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கோங்க, கலந்துக்கிட்டு போயிட்டானுங்க. இதில் 80% வராது. இதில் இன்னொரு ஜோக் ஒன்று சொல்லவா, இதில் அவிட் AVIDன்னு ஒன்று இருக்கும், குரூப்னு ஒரு நிறுவனம் 7000 கோடி முதலீடு பண்ண போகிறதா ஒரு குறிப்பு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். எப்போ 2024-25களில், அதாவது தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர் மீட்னு ஒன்று திமுக நடந்துச்சு. அப்போ ஏறக்குறைய பெரிய அளவில் சைன் பண்ணாங்க. அதில் ஒரு நிறுவனமாக அடிபட்ட பேர் தான் இது. ஓகே, இந்த நிறுவனம் அப்போ அடிபட்டுச்சுல, அதோடு சேர்த்து லாஸ்ட்டாக திமுக ஆட்சியை விட்டு போகும்போது பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன், அப்போ மகாபலிபுரத்தில் திரும்ப ஒரு இன்வெஸ்டர் மீட் நடத்தினாங்க. அந்த இன்வெஸ்டர் மீட், அதாவது முதலீட்டாளர் மாநாட்டில் டூரிசம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் சுமார் 6800 கோடி முதலீடு செய்வதாக வந்து நின்றுச்சு. அன்றைக்கி MOU சைன் பண்ணிச்சு, திரும்ப வந்து சைன் பண்ணிடுது. இது வந்தபாடு இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, இது ரியல் எஸ்டேட் கம்பெனி. இந்த கம்பெனி இங்கே வாய்ப்பு தெரிகிறது. ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா முதலீடும் இங்கேருந்து வாங்கிக்க முடியும். கருப்பு பணத்தில் ஒயிட்டாக மாத்திரங்கள மிக முக்கியமான நிறுவனங்கள் வைக்கலாம். அதனால் இங்கே ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே குதிக்கிறதுக்கு அது வெயிட் பண்ணியிருக்கு, சந்தர்ப்பம் தேடி இருக்குது. அது எந்த வாய்ப்புன்னு போன ஆட்சியிலும் முயற்சி பண்ணாங்க, இந்த ஆட்சியிலும் முயற்சி பண்ணாங்க. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் சரி ஒரு 7000-8000 கோடிக்கு சைன் பண்ண தயாராகும். அப்படி ஒரு குரூப் அதை கணக்கில் காமிச்சிருக்கீங்க. ஏங்க பிப்ரவரி மாதம் அப்போ MOU சைன் பண்ணாங்க, அது என்ன ஆச்சு, அது கேட்கணுமா இல்லையா, அதே திரும்ப கணக்கு காமிச்சிருக்கீங்க. அப்போ இதில் எல்லாமே பொய்யா அப்படின்னா, இந்த முதலீட்டாளர் மாநாடு 1 லட்சம் கோடி கொண்டு வந்ததை விஜய் சொல்கிறாருல, இதில் எனக்கு தெரிஞ்சு 80-90% ஏறக்குறைய சும்மா அவராக அடுத்த 5 வருஷம் இல்லை 10 வருஷம் ஒரு திட்டத்தை போட்டு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொன்றையும் படித்தா தான் புரியும். ஆனால் பெரும்பாலும் சும்மா செய்திக்காக விளம்பரத்துக்காக தான்.